முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய நபர் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறத முழுசாக கேட்டு முடிச்சின்னா உன்னை நெருங்கும் அந்த ஆபத்திலிருந்து நீ தப்பிச்சுக்கலாம் என் செல்வமே. நீ யாரை நல்லவங்க நினச்சி அவங்க மேலே பிரியமாக பாசமாக அன்பாக நடந்துக்கிறியோ அவர்கள்தான் உன் துன்பத்துக்கு காரணமாக இருக்காங்க. அவர்களுடைய பேச்சும் அவங்க உனக்கு பின்னால் உனக்கு அறியாமல் உனக்கே தெரியாமல் செய்யும் தான் உன் வாழ்க்கையில் இப்போது கஷ்டத்தை தருவதற்காக தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது அவங்க வயசின வலையில் நீ மாட்டிக்காம அவங்களுடைய சிக்கலில் நீ போய் சிக்கிக்காம உன்னை நெருங்கிய அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்வமே. நீ மற்றவங்க எல்லாரும் வேணும்னு நினச்சி எல்லாருக்காகவும் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இப்போ ரொம்ப தளர்ந்து போயிட்ட. என்னை நம்பிதானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உனக்கு ஆறுதல் தர வேண்டிய உறவுகள் எல்லாம் விதியால் மாறுதல்களுக்கு உட்பட்டு உனக்கு தேர்தலை தராமல் உன்னை கெடுப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். நீ அறிந்தும் அறியாமலும் உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை இப்போதே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஒரே நாளில் எல்லாமே சரியாயிடாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு கெட்டது நினச்சவங்க கண்ணு முன்னாலேயே நீ நல்ல வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன். உன்னை கீழே தள்ளுவதற்காக மற்றவங்க செஞ்ச முயற்சிகளில் எல்லாம் நான் உன்னை தடுத்து காப்பாற்றிட்டேன் என் செல்வமே. இன்னும் நீ முன்பை விட முன்னேற்றமான நிலைக்கு போகிறதுக்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்க போகிறேன். நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டங்களுக்கு காரணம் நீ புதுசாக செஞ்ச எந்த பாவமும் இல்லை, உன்னுடைய பழைய கர்ம வினைகள் தான் இந்த அளவுக்கு உன்னை பாடாப்படுத்தி உன் வாழ்க்கையை கஷ்டமானதாக ஆக்கி வச்சிருக்கு. அந்த அளவுக்கு நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன்னு நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம். உன் புரிதலே உனக்கு புதிதாக எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல எல்லாரையும் பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கைக்கு எது சரியோ உனக்கு எது உகந்ததோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுவதானே. இந்த பிறவியில் உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் வெகுவாக குறைச்சி இனிமேலும் நீ எந்த பாவமும் செய்யாத அளவுக்கு தான் உனக்கு துணையாக நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இனிமே உன் மனசு பட்டை தீட்டிய வைரம் போல சந்தோஷத்தால் ஜொலிக்க போது. எல்லா கர்ம வினைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி அனைத்திலும் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த முருகன் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டாலே போதும். யாராவது ஒருத்தர் உன்னை நோக்கி வந்து உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்படுறது போல எதையாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருந்தாலும் நீ அதை பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம். எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் உன் மனசு பாதிப்படையாமல் பார்த்துக்கோ. உன் உள் மனசுக்கு நல்லா தெரியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பதால் எதுவுமே உனக்கு தப்பாக நடக்காதுன்னு. அதனால் என்ன நடந்தாலும் கடைசியில் நீதான் ஜெயிப்பன்னு தைரியமாக இருந்து விடு என் செல்வமே. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சினா போதும். யாருடைய கட்டாயத்தின் பேரிலையும் நீ எதையும் செய்ய வேணாம். உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் நல்ல மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாருடைய நன்மைக்காகவும் தீவிரமாக யோசிக்கிறதால தான் நீ உன் வாழ்க்கையில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. என்ன நடந்தாலும் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்க வேணாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிற நீ அதை பற்றி எதுக்காக கவலைப்படுற? அதான் என்கிட்ட பிரார்த்தனை செய்து விட்டாயல்லவா. இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படும்படியா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே நீ கவலைப்பட்டு உன் திறமையையும் ஆற்றலையும் சக்தியையும் குறைச்சிக்கிடாத. நீ எப்போவுமே முழு மன சக்தியோட தைரியத்தோட துணிவோடு இருந்தாதான்
எல்லாத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும். நீ எதுக்காகவும் பெருசாக கவலைப்படாமல் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளை உற்சாகமாக செஞ்சினா போதும். எல்லா பிரச்சனைகளும் என் அருளால் உனக்கு சரியாகபடி நான் பார்த்துக்குவேன் செல்வமே. இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை நல்லா கவனமாக கேளு. ஏமாந்துட்டோமே நினச்சி நீ யார் முன்னாலேயும் தலை குனியாத அளவுக்கு உன்னை சிறப்பாய் ஜெயிக்க வைக்கிறேன். யாரையுமே ஏமாத்த நினைக்காத என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் தலை நிமிர்ந்து இருக்கணும். ஏன்னா தப்பு செஞ்சவனே இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழும்போது தப்பே செய்யாத நீ எதுக்காக கவலைப்பட்டு சோர்ந்து தலை குனிந்து போகிறாய்? யார் உனக்கு எந்த அளவில் தூரமாக இருக்காங்களோ, அதாவது எந்த அளவுக்கு உன் மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு நீயும் வச்சா போதும். எல்லாரிடம் இருந்தும் கொஞ்சம் தூரமாகவே வாழ கற்றுக்கோ. ஏன்னா அதுதான் எப்போவுமே நல்லது. ரொம்ப நெருங்கி நெருங்கி போகும்போது, ரொம்ப கொஞ்சி கொஞ்சி குழாவும் போது நிச்சயமாக அந்த உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் தான் வரும். கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாக இருக்கும்போது தான் அது நட்போ உறவோ நல்லபடியாக நீண்ட காலம் நிரந்தரமாக இருக்கும் என் செல்வமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்து நேர்மையான முறையில் உன்னை சம்பாதிக்கும்படி செஞ்சு செல்வ செழிப்போட உன்னை உயரத்தில் உட்கார வைக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச தோல்வியவே நினச்சி வருத்தப்பட்டு இனிமே நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு மட்டும் நீ தப்பாக யோசிக்க வேணாம். புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னை தோக்கும்படி விட்டுடுவேனா என்ன? தோல்விகளை பார்த்து சோர்ந்து போயிட்டீனா அப்புறம் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள பழகு. வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நல்லதே நடக்கும். மனசளவில் நீ யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினைக்கல. நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் இப்போது உன்னை வந்து காப்பாற்ற வந்துருச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். என் அருளால் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழும்படி செய்ய போகிறேன். நீ செய்த புண்ணியங்கள் உன்னை காப்பாற்ற வந்துருச்சு என் செல்வமே. நீ இன்னும் புதுசாக வாழ்க்கையை முயற்சி செஞ்சு புதுசாக ஒவ்வொன்றையும் செய்யும்போது அந்த முயற்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இமாலய வெற்றியை கொடுக்க போது. நீ பயபக்தியோட முருகா முருகான்னு என் பேரை சொல்லும்போது அனைத்துமே நீ மகிழும்படியாக நல்லபடியாக நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு எதிர்பாராத சந்தோஷங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். கூடிய சீக்கிரம் நீ நன்றி சொல்வதற்காகவே என்னை தேடி வரப்போற. கண்ணை மூடி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டீன்னா இன்னுமே உனக்கு புத்துணர்வு கிடைக்கும்படி நான் செய்வேன். ராஜ அலங்காரத்தோட இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு காட்சி கொடுத்து உன் வாழ்க்கையும் ராஜயோகம் நிறைஞ்சதாக மாற்றி காட்டுவேன். முதல்ல அன்போட ஆரோக்கியத்தோட அமைதியான குடும்ப சூழலில் நீ வாழும்போது தான் திட்டமிட்டபடி பொருளாதார மேம்பாடு உனக்கு கிடைக்கும். எப்போவுமே குடும்பத்துக்குள்ள அமைதி தான் இருக்கணுமே தவிர ஆரவாரமோ கூச்சலோ இருக்கக்கூடாது என் செல்வமே. சண்டையோ சச்சரவோ இல்லாமல் சமாதானமாக அமைதியாக நீ உன் குடும்பத்தை வழிநடத்தும் போது தான் நீ நினச்சது போல உன் வாழ்க்கை உயர முடியும். இப்போதைக்கு உன்னால் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு பல கஷ்டமான நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இது எதையுமே நீ ஆள் மனசுக்குள்ளே யோசித்து வருத்தப்படாமல் எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. உன் ஆள் மனசுக்கு நீ நம்பிக்கையை கொடு. உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை நான் தொடங்கி வைக்க போகிறேன். உன் வேலை பளுவெல்லாம் குறைந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு தர்றேன். கோபத்தை தூக்கி எறி. இந்த நாள் உனக்கான நாளாக நிச்சயமாக இருக்கும். அடுத்தவங்க உன்னை போற்றி பாராட்டினாலும் திட்டி தூற்றி எறிந்தாலும் எதுக்குமே நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா உறவுகள் எல்லாம் உறவுகளாக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர யாரும் உனக்காக உன் கஷ்டத்தை சுமக்க போகிறதில்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வேலைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தினா போதும். உன் வாழ்க்கையை எப்படி மாற்றணுங்கிறத என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ உழைப்பதையும் முயற்சி செய்வதையும் மட்டும்
நிறுத்தக்கூடாது என் செல்வமே. நீ பட்ட அவமானங்கிறது இந்த காலத்தின் மூலமாக உனக்கு கிடைச்ச விருது கிடையாது. நீ அவமானப்பட்டதின் மூலமாக தான் இனிமே வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அடையாளமாக அது இருக்க போகுது. நான் சொல்கிறதையெல்லாம் நல்லா கவனமாக கேளு. நீ போகிற பாதையில் முள்ளு கிடக்கிறது போல தான் நீ செய்யக்கூடிய செயல்களில் சில தடைகள் வந்து சேருது. நீ நடந்து போகும்போது காலுக்கு கீழே முள்ளு கிடந்தா எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போவியோ, அதே போல் நீ போகக்கூடிய உன் வாழ்க்கை பயணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை தூக்கி சுமப்பியா என்ன? முள்ளு கிடந்தா அதை கையில் தூக்கி வச்சுக்கிட்டா நடந்து போவ? அதே போல தான் வாழ்க்கையில் நீ போகும்போது பிரச்சனைகள் வரும்போது அதை தூக்கி சுமந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம தூக்கி எறிஞ்சிட்டு வலியும் வேதனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழணுன்ற எண்ணத்தோட நீ வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும், முன்னேறணும் தானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. இனிமேலும் எந்த தடைகளாலும் நீ சோர்ந்து போகாத அளவுக்கு நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் எப்போவுமே உன்னை குறை சொல்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கிடு. நிச்சயமாக உன் வாழ்வில் உனக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செய்வேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பல எதிர்ப்புகளை சந்திச்சிட்ட. அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டும் விதமாகத்தான் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். எதிர்ப்புகளை தாண்டி நீ எல்லையை தொடப்போகிறாய் என் செல்வமே. அதற்கான சக்தியெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ துணிவோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. துயரங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கிறதால தான் உனக்கு வழிகாட்டுவதற்காகவே, அந்த பிரச்சனையிலையும் நீ மாட்டிக்க கூடாதுன்னு உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். தேவையில்லாத விஷயங்களிலும் தேவையில்லாத மாயைகளிலும் நீ மாட்டிக்கிட்டு அங்கேயே நின்றுடாம இன்னும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ போகும்படியும் வசதியான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையும்படியும் நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டினா இதை விட நீ நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும். அதுக்காக உன் மனசை நீ தயார்படுத்திக்கிட்டு உன்னுடைய முயற்சிகளை அதிகப்படுத்து. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும் செல்வமே.